உலக இரட்சகராகிய என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உன்னை தேடி வந்த இயேசு அப்படிங்கிற தலைப்பிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கலாம். உலகத்திலே மனிதன் தெய்வத்தை தேடி பல புண்ணிய பயணங்களை செய்கிறான். பணங்களை செலவழித்து நெடுந்தூரம் செல்கிறான். விரதங்கள் தவம் செய்கிறான். தன்னை வதைத்து கொள்கிறான். தான தர்மங்கள் செய்கிறான். உண்மை தெய்வத்தை காண முடியவில்லை. திருப்தி இல்லை, முழுமை இல்லை, நிம்மதி இல்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் முழு மனுக்குலத்தையும் படைத்த தெய்வம் வானுலகத்தை விட்டு பூ உலகில் தாம் படைத்த மனிதனை தேடி மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்பது உண்மை. இதை மனுக்குலம் அறியவில்லை. அறிய வேண்டும் என்பது தேவ விருப்பம். அறிய வேண்டியது அவசியம். அதை அறிவதே நீடிய வாழ்வு. இந்த உலகில் மனிதனை தேடி வந்த தெய்வம் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். தேவன் யார்? ஏகோவா என்பது அவர் நாமம். ஏகோவா என்பது சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்ட சராசரங்களையும் படைத்தவர், மனுஷனை படைத்தவர், சகலத்தையும் ஆண்டு நடத்துகிறவர், ஆதியும் அந்தமுமானவர். எல்லாம் அவர் ஆளுகைக்குட்பட்டது. மனிதனுடைய ஜீவன் அவர் கரத்தில் இருக்கிறது. மனிதனுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பவர் என் இயேசுவே. அவரே அன்றி வேறே தேவன் இல்லை. அவரே அன்றி வேறே இரட்சகர் இல்லை. மனிதனுக்குள்ளே வாழ்கிறவர். அவரே தொழுகைக்கும் ஆராதனைக்கும் உரியவராக உலகத்தில் வந்தவர். ஆமென். எதற்கு உலகத்தில் வந்தவர்? மனிதனை பாவத்திலிருந்து இரட்சிக்க, மீட்க, நிலையான வாழ்வு கொடுக்க வந்தார். ஒருவரும் கெட்டுப்போவது என் தேவன் சித்தம் அல்ல. எனவே மனிதனுக்கு மனந்திரும்புதலை, விடுதலை கொடுக்குமாறு இந்த பூ உலகில் மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் பிறந்தார். இந்த உலகில் மனிதனாய் வாழ்ந்து மனிதனை இரட்சிக்க சிலுவையில் தம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து இரத்தம் சிந்தி மீட்பை உண்டு பண்ணி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என் இயேசு. ஆமென். விழுந்து போன மனுக்குலத்தை தேடி தேவன் படைத்த ஆதி மனிதனாகிய ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய ஏவாளும் தேவன் கொடுத்த கட்டளையை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மரத்தின் கனியை புசித்து தேவ மகிமையை இழந்து நிர்வாணிகளாகி விழுந்து போனார்கள். தேவன் வைத்த இடத்தை விட்டு விலகி விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களை தேடி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என கேட்டுக்கொண்டு வந்தார். இதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனை கண்டுபிடித்து அவன் தவறை அவனுக்கு உணர்த்தி அவனை மீட்டெடுத்து அவனுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார். விழுந்து போன ஆதாமாகிய முதல் மனிதனை என் தேவன் தேடி வந்தார். ஆமென். தேவன் பாவத்தில், சாபத்தில் ஏற்படும் விழுகையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தும் தேவன். இதை சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூசிஃபர் தான் வானத்திலிருந்து தள்ளப்பட்டு விழுந்து போனபடியால் மனுக்குலத்தையும் பாவத்தில் விழ செய்கிறான். இதை ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே சத்துரு நம்மை தள்ளி போடாதபடி விழாதபடி கிறிஸ்துவின் கரங்களை உறுதியாய் பற்றி கொள்வோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமேன். ஆமேன். என் இன்ப இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ மனுஷருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Amen. Amen. Hallelujah. 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 Amen.